வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம MCX க்ரூட் ஆயில், நேச்சுரல் கேஸ், காப்பர், நிக்கல், சில்வர் மினி போன்ற கமோடிட்டிஸில் எப்படி ட்ரேட் பண்ணலான்னு பார்க்கலாம். 3500க்கு கீழே ஓப்பன் ஆன க்ரூட் ஆயில் மார்க்கெட்டா படிப்படியாக போய் பல முறை 3520 ரெசிஸ்டன்ஸ் எடுத்திருக்கு. இறுதியாக அங்கேயே க்ளோஸ் ஆகிடுச்சு. நேற்று மார்க்கெட்டோட க்ளோசிங் முன்னாடி நாள் க்ளோசிங்கை காட்டிலும் நல்லா அதிகமாக தான் க்ளோஸ் ஆகிருக்கு. நேற்று மார்க்கெட்டோட ஹை பக்கமாகவே க்ளோஸ் ஆகிருக்கு. இன்றைக்கி மார்க்கெட் 3530 பக்கமாக ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்க மாதிரி தெரியுது. ஸோ மார்க்கெட் பையிங்க்கு சாதகமாக இருக்குன்னு பை பண்ணலாம். 3500 வரைக்கும் பை பண்ணி 3490 ஸ்டாப் லாஸ் வச்சு ட்ரேட் பண்ணலாம். அடுத்தடுத்த டார்கெட்டில் ரெசிஸ்டன்ஸாக மார்க் பண்ணியிருக்கிறோம். அடுத்தது நம்ம நேச்சுரல் கேஸ் மார்க்கெட்டில் எப்படி ட்ரேட் பண்ணலான்னு பார்க்கலாம். 196.5 பக்கமாக ஓப்பன் ஆன மார்க்கெட் சரிவை கொடுத்து 193 வரைக்கும் வந்திருக்கு. அதுக்கப்புறம் படிப்படியாக பார்த்தீங்கன்னா லோ இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிருக்கு. ஆனால் பல தடவை 196க்கு மேலேயும் கீழேயும் ட்ரேட் ஆகிருக்கு. இன்றைக்கி மார்க்கெட் வந்து 197, 98 பக்கமாக ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்க மாதிரி தெரியுது. 195 ஸ்டாப் லாஸ் வச்சு மார்க்கெட் பையிங்க்கு சாதகமாக இருக்கும் ட்ரேட் பண்ணலாம். அடுத்தடுத்த டார்கெட்டில் ரெசிஸ்டன்ஸாக மார்க் பண்ணியிருக்கிறோம். அடுத்தது நம்ம காப்பர் மார்க்கெட்டில் எப்படி ட்ரேட் பண்ணலான்னு பார்க்கலாம். நேற்று காப்பர் மார்க்கெட்டில் என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தோன்னா 602 பக்கமாக ஓப்பன் ஆன மார்க்கெட் கொஞ்ச நேரம் கீழே வர மாதிரி இருந்தாலும் அதுக்கப்புறம் தொடர் ஏற்றத்தை கொடுத்து 606 வரைக்கும் போயிட்டு 604.5 க்ளோஸ் ஆகிருக்கு. இன்றைக்கி மார்க்கெட் 606 பக்கமாக ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்க மாதிரி தெரியுது. 604 ஸ்டாப் லாஸ் வச்சு மார்க்கெட் பையிங்க்கு சாதகமாக இருக்கும் பை பண்ணலாம். அடுத்தடுத்த டார்கெட்லாம் ரெசிஸ்டன்ஸாக மார்க் பண்ணியிருக்கிறோம். இப்போ நிக்கல் மார்க்கெட்டில் எப்படி ட்ரேட் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ நேற்று நிக்கல் மார்க்கெட்டில் என்ன நடந்திருக்குன்னா மார்க்கெட் ஒரு கேப்பில் கீழே ஓப்பன் ஆகிருக்கு. 1310 பக்கமாக ஓப்பன் ஆன மார்க்கெட் தொடர் சரிவை கொடுத்துருக்கு. அதுக்கப்புறம் 1312 பல முறை ரெசிஸ்டன்ஸ் எடுத்து கீழே வந்து 1304 க்ளோஸ் ஆகிருக்கு. நேற்று மார்க்கெட்டோட மொத்த ப்ரைஸ் ஆக்ஷன் பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி நாள் மார்க்கெட்டுக்கு காட்டிலும் கீழே தான் ட்ரேட் ஆகிருக்கு. இன்றைக்கி மார்க்கெட் 1300 பக்கமாக ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்க மாதிரி தெரியுது. மார்க்கெட்டோட சரிவை கொடுக்குன்னு சொல்லி செல் பண்ணலாம். 1304 ஸ்டாப் லாஸ் வச்சு மார்க்கெட் செல்லிங்க்கு சாதகமாக ட்ரேட் பண்ணலாம். இருக்குன்னு ட்ரேட் பண்ணால் அடுத்தடுத்த டார்கெட்டில் சப்போர்ட்டாக மார்க் பண்ணியிருக்கிறோம். நீங்கள் பார்த்துருப்பீங்க, மறுபடியும் சொல்கிறோம், நம்மளுடைய சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸில் அற்புதமாக மார்க்கெட் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. அதையும் நீங்கள் யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணலாம். இறுதியாக நம்ம சில்வர் மினி கமோடிட்டியில் எப்படி ட்ரேட் பண்ணலான்னு பார்ப்போம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நேற்று சில்வர் மார்க்கெட்டை 65,200 பக்கமாக ஓப்பன் ஆன சில்வர் மார்க்கெட் சைடாகவே மூவ் ஆகி தொடர் ஏற்றத்தை கொடுத்து 66,600 வரைக்கும் போயிட்டு மார்க்கெட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 65,893 க்ளோஸ் ஆகிருக்கு. இன்றைக்கி மார்க்கெட் 66,200 பக்கமாக ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்க மாதிரி தெரியுது. மார்க்கெட் வந்து தொடர்ந்து பையிங்க்கு சாதகமாக இருக்குன்னு பை பண்ணலாம். 65,800 ஸ்டாப் லாஸ் வச்சு ட்ரேட் பண்ணலாம். அடுத்தடுத்த டார்கெட்டில் ரெசிஸ்டன்ஸை மார்க் பண்ணியிருக்கிறோம். ஸோ ட்ரேடிங் நடக்கிறப்ப பார்ப்போம் என்னென்ன மாற்றங்கள் வருதுன்னு வீடியோ ப்ரெசன்டேஷனை தொடர்ந்து பார்த்துட்டு இருந்ததுக்கு நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.